200 தொகுதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் நேற்றிலிருந்து 234 நம்ம வெற்றி பெற போறோம்னு பேசியிருக்காரு சார் முதலமைச்சர். இந்த 3000 பேர் நினைச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து 3000 பேர் ஜெயம் பண்ணதா அவங்க சொல்றாங்க. அவங்க 3000 பேர் பண்ணி சொல்றாரு அவரு 234 நம்ம ஜெயிக்க போறோம்பா சார். எல்லா தேர்தலையும் சொல்லுவாங்க சார். 200 தான் சொன்னாங்க, இப்போ 234 சொல்றாங்க. இன்னும் போக போக பக்கத்தில் நம்ம கூட யார் யாருக்கு தேர்தல் வருது, கேரளாவுக்கு, வெஸ்ட் பெங்காலுக்கு வரும், அங்கேயும் திமுக போட்டிடுமாங்க. அரசியல் காரணத்துக்காக நாங்கள் இப்படியா வருவோம்னு சொல்லுவாங்க. நாங்கள் 234 வெற்றி பெறுவாங்கிறப்ப அவங்களுக்கு முதல்ல எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். அவங்கவுங்க நிர்வாகிகளை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த ஒன்றியம் இந்த நகரெலாம் பாருங்கள், இங்கெல்லாம் வீக்காக இருக்க தொலைச்சி போடுவேன். இப்போ சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் முதலமைச்சர் சுற்றுப்பயணத்தில் கூட நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்காரு. இதில் கலைஞரோட அணுகுமுறைகள் என்பது வேறு, இன்றைய முதலமைச்சருடைய அணுகுமுறைகள் வேறு. ஏன்னா ஸ்டாலினுக்கும் கருணாநிதிக்கு என்ன வேறுபாடு அணுகுமுறையில் டுவர்ட்ஸ் பார்ட்டி மெம்பர்ஸ்? கலைஞர் முடிவை எடுத்துட்டு அது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கேட்டுட்டு செய்கிற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணுவார். கலைஞரை நாங்கள் பார்த்த இதுன்னா ஏன்னா ஓரளவுக்கு திராவிட அரசியல் எனக்கு கொஞ்சம் தெரியும், அந்த திமுக அரசியல் தெரியும், அதை வச்சு நான் சொல்கிறேன். கலைஞர் முடிவை எடுத்துட்டு அது ஃபார்மாலிட்டிஸு பொதுக்குழு செயற்குழு எதுவாக இருந்தாலும் செயற்குழுவில் முடிவு பண்ணுவோம், பொதுக்குழுவில் முடிவு பண்ணுவோன்னு சொல்லி இவங்களை சொல்லி அவரோட முடிவை துணிச்சு ஒத்துக்க வைப்பார், கன்வின்ஸ் பண்ணுவாருன்றீங்க. கன்வின்ஸ் பண்ணுவார். இன்னொன்று கலைஞர் ஒரு முடிவு எடுத்தாருனாவோ எதுனாவோ அதோட சாதக பாதங்களை போல்ட்டாக எடுத்து சொல்கிறதுக்கு அப்போ திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் வலுவாக இருந்தாங்க.